ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாடகை அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா அனுபவத்துலேயும் இருந்திருக்கும். ஆமாம். ஏன்னா நம்மளுடைய வீடுகள் நிறைய நம்ம வாடகைக்கு விடுறோம், வாடகையிலே என்ன பண்ணிருக்கோம் இருந்திருக்கிறோம். வீடை வாடகைக்கு விடுறாங்க, காரை வாடகைக்கு விடுறாங்க, ஆட்டோ வாடகைக்கு விடுறாங்க. ஒரு சில பேர்லாம் மேரேஜ் ட்ரெஸ்ஸஸ் கூட என்ன பண்ணுறாங்க, வாடகைக்கு என்ன பண்ணுறாங்க விடுறாங்க. அதனால் இந்த வாடகைங்கிறது எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வாடகை ஏன் விடுறாங்க? வாடகை என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு சொந்தமானதை நீ ஒரு சில நேரத்தில் ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் நீ வச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு ஒரு நன்மைகள் என்ன பண்ணுறது உண்டாகுது. பணம் கொடுக்குறோம், மணி கொடுக்குறோம். அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வாடகைக்கு என்ன பண்ணுறாங்க விடுறாங்க. இது போல் நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம வாடகைக்கு விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு நல்ல வருமானங்களும் நல்ல விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுது கிடைக்கிது. அதனால் வாடகைக்கு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாம். ஆனால் இன்றைக்கி மெசேஜ் தலைப்பு என்னென்னா, வாடகைக்கு விடுங்கள் அப்படின்னு கிடையாது, வாடகைக்கு விடாதே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாடகைக்கு என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. வீடை வாடகைக்கு விடுங்க, காரை வாடகைக்கு விடுங்க, ஆட்டோ வாடகைக்கு விடுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்ன பண்ணாதீங்க, வாடகைக்கு விடாதீங்க. என்னென்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுடைய மனதை தான். நம்மளுடைய மனதை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, நாம் வாடகைக்கு என்ன பண்ணக்கூடாதான், விடவே கூடாதான். நீங்கள் நினைக்கலாம், எப்படிங்க என் மனதை நான் யாருக்கும் வாடகைக்கு விடலையே, அது என்கிட்ட தான் இருக்குது, நான் எதுவுமே வாடகைக்கு விடலையே அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம எல்லாருமே நிறைய நேரங்களில் நம் மனதை நாம் வேறு ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோம், வாடகை விட தான் என்ன பண்ணுறோம் செய்கிறோம். ஒரு வசனத்தின் மூலமாக அதை நம்ம தியானிக்க போகிறோம். அது சங்கீதம் 119 23வது வசனம். இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பிரபுக்களும் எனக்கு விரோதமாய் உட்கார்ந்து பேசிக்கொள்கிறார்கள். பிரபுக்கள்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்களாம், பேசிக்கொள்கிறாங்களாம். அவருக்கு விரோதமாக உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க, பேசிக்கொள்கிறாங்களாம். இப்போ உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் உட்காந்து பேசுது, உங்களுக்கு எதிராக யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு விரோதமாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, கேள்விப்பட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நம்மளுடைய மனது அதை குறித்தே சிந்திக்கும். நம்மளையே அவங்க பேசுகிறாங்க, நம்மளை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நம்மளை அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருப்போம், அவையா இதை பேசுகிறான் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நம்மளுடைய மனது எல்லாமே அவங்க அங்கே பேசுனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம விட்டு கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம நினைப்போம், இவங்க பேசுகிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன நம்ம பதிலடி கொடுக்கலாம், அப்படியெல்லாம் நம்ம மனதை என்ன பண்ணுவோம், யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதை தான் சொல்கிறேன், அவங்க யாரோ உங்களை குறித்து பேசுனாங்க, யாரோ ஒரு குரூப் உங்களை குறித்து பேசிச்சு, அவங்க பேசிட்டு போயிட்டாங்க, சொன்னவங்களும் என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கள், நம்மளுடைய மனதை அந்த விஷயத்துக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த மனிதர்களுக்கு நம்ம வாடகைக்கு கொடுத்துட்றோம். நம்ம எண்ணங்கள் என்ன நினைக்கணுமோ அதை யோசிக்கணும், நம்மளுடைய வார்த்தை என்னமோ அதை யோசிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படியோ அதை யோசிக்கிறதுக்காக என் மனது இருக்கே தவிர, யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, யாரோ எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, யாரோ எனக்கு ஏதோ கூடி பேசுகிறாங்க, அதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுடைய மனதை நீங்கள் அவங்களுக்கு வாடகை கொடுக்குறீங்க. இப்போ பாருங்கள், ஒரு சில பேர் ஒரு மணி நேரம் இதை யோசிச்சா கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு சில பேர் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு சில பேர்லாம் வருஷ கணக்கில் உட்காந்து வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய மனதை யாரோ ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வாடகை கொடுத்து இவங்களும் கெடுத்துக்கிறாங்க லைஃப்பை. இவங்க லைஃப்லேயும் எதுவும் ஒரு நன்மையான எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க என்ன பண்ணுறதில்ல, பெற்றுக்கொள்கிறதே கிடையாது. ஆனால் இந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 119 23வது வசனம், பிரபுக்கள் எனக்கு விரோதமாய் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க, பேசிக்கொள்கிறார்கள், நானும் அதை உட்காந்து தியானிக்க போகிறதே கிடையாது. அவங்க பேசிட்டு போட்டோம், அவங்க எனக்கு விரோதமாக பேசுனாங்கன்னா அது பேசிட்டு போயிட்டோம். ஆனால் நான் தேவனுடைய பிரமாணங்களை தியானிக்க போகிறேன், தேவனுடைய வசனங்களை நான் தியானிக்க போகிறேன். என் மனதை அந்த பிரபுக்களுக்கு நான் வாடகை விட போகிறதே கிடையாது. என் மனதை தேவனுடைய வார்த்தைகளால் மாத்திரமே நான் நிரப்ப போகிறேன், அதே நான் தியானிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க, உங்கள் லைஃப்பில்
உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நாள் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் மனதை வாடகைக்கு விடுறீங்க? எத்தனை மாதங்கள் வாடகைக்கு விடுறீங்க? எத்தனை வருஷங்கள் வாடகைக்கு விடுறீங்க? நான் சொல்கிறேன், ஒரு வீடை நீங்கள் வாடகை கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் என்ன பண்ணுவாங்க, ரெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் மனதை இன்னொருத்தவனுக்கு நீங்கள் வாடகை கொடுத்தா கண்டிப்பாக ரெண்ட் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக கெட்ட விளைவுகளும் கெட்ட பிரச்சனைகளும் தான் உண்டாகுமே தவிர ஒரு நாளும் நன்மையான விஷயங்களை கண்டிப்பாக உண்டாக்காதுங்க. அதனால் உங்கள் மனதை ஒரு நாளும் வாடகைக்கு விடாதீங்க. இன்னிலேருந்து ஒரு மிகப்பெரிய தீர்மானம் எடுங்க. இன்னிலிருந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்லுங்கள், என் மனது அது எனக்குரியது, அது எனக்கும் தேவனுக்கும் உரியது. அதனால் இந்த மனதை நான் ஒன்றே ஒன்றால் தான் நிரப்புவேன். தேவனுடைய வார்த்தைகளால் மட்டும்தான் வாடகைக்கு விடுவதே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் இந்த மனதை வாடகைக்கு விடமாட்டேன்னு சொல்லுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. உங்களுடைய சிந்தையில், உங்களுடைய மனதில் ஃபுல்லாக பரிபூர்ணமாக தேவனுடைய வசனம் மாத்திரம்தான் இருக்கணுமே தவிர யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, யாரோ குறித்தியோ நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் இவங்க லைஃப்பில் இருக்க வியாதியை குறித்தையே நினச்சிட்டு இருப்பாங்க, வியாதிக்கு வாடகை விட்டுருவாங்க. ஒரு சில பேர் நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அதுக்கு வாடகை விட்டுருவாங்க. நிறைய பேர் எதுக்கோ வாடகை விட்டுக்கிட்டே இருக்காங்க மனதை. இன்னைக்கு சொந்தக்காரனுக்காக வாடகை விடுறது, நாளைக்கு அவங்க வியாதிக்காக வாடகை விடுறது, அடுத்த நாள் அவங்க பொருளாதாரத்துக்காக வாடகை விடுறது. நிறைய பேர் நிறைய விஷயங்களை வாடகை விட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறேன், அப்படி வாடகை விட்டு ஒன்றுமே நீங்கள் நன்மையாக பெற்றுக்கொள்றது இல்லை, எல்லாமே தீமையாக தானே பெற்றுக்கொள்கிறீங்க. அதனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே உங்களுடைய மனதை வாடகை விடுங்க, வேறு எதுக்குமே வாடகை விடாதீங்க. ஆமென். உங்கள் பொருளை வாடகை விடுங்க, உங்களுடைய வீடை வாடகை விடுங்க, உங்களுடைய காரை வாடகை விடுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் மனதை மட்டும் ஒரு நாளும் வாடகைக்கு விடாதீர்கள். ஆமென். உங்கள் மனது தேவனுடைய வார்த்தைகளால் மாத்திரமே நிரம்பி இருக்கட்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.